மனிதர்களுக்கு தெரியாத சில ஆச்சரியமான சைக்கலாஜிக்கல் ட்ரிக்ஸ் அவர்கள் டெசிஷன்ஸ், ஹேபிட்ஸ் மற்றும் எமோஷன்ஸை பாதிக்கின்றன. நாம் தினசரி வாழ்வில் பல முடிவுகளை எடுக்கிறோம். ஆனால் அதன் பின்னணியில் நம்மை பாதிக்கும் உளவியல் உத்திகள் என்னவென்று பெரும்பாலானோர் அறியாது. சில நேரங்களில் நாம் செய்யும் சாய்ஸஸ் நம்முடைய எண்ணங்களால் மட்டுமல்ல, மாறாக வெளிப்புற காரணிகளால் எக்ஸ்டர்னல் இன்ஃப்ளூயன்சஸ் தீர்மானிக்கப்படுகின்றன. இப்போது டாப் 10 சைக்காலஜிக்கல் ட்ரிக்ஸ் பற்றி விரிவாக பார்ப்போம். இது உங்கள் டெய்லி லைஃபில் பயனுள்ளதாக இருக்கும். 1வது ப்ரீமிங் எஃபெக்ட். நாம் முன்பே பார்த்த வேர்ட்ஸ், இமேஜஸ், எக்ஸ்பீரியன்சஸ் எடுக்கும் முடிவுகளை அமைக்கும் விதத்தை மாற்றிவிடும். எளிதாக புரிந்து கொள்ள ஒரு சிறிய எக்ஸாம்பிள் பார்ப்போம். நீங்கள் எல்லோ என்ற வார்த்தையை பார்த்தால் உடனடியாக உங்கள் மூளை பனானா பற்றி தோன்றும். ஆனால் ஆப்பிள் பற்றி தோன்றுவதற்கு குறைவாக இருக்கும். இது ப்ரீமிங் காரணமாக நடைபெறும். இதனால் தான் அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் மற்றும் மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜிஸின் நிலையை பயன்படுத்தி உங்கள் மனதை ஒரு குறிப்பிட்ட பிராண்ட் அல்லது ப்ராடக்டை தேர்வு செய்ய தூண்டுகிறது. 2வது சைகார்னிக் எஃபெக்ட். முழுமையாக முடிக்காத வேலை அல்லது டாஸ்கை தொடர்ந்து மைண்ட்ல நினைவில் நிற்கும். இது சைகார்னிக் எஃபெக்ட் என அழைக்கப்படுகிறது. உதாரணமாக எக்ஸாம்ஸ்க்கு படிக்கும்போது நீங்கள் ஒரு டாபிக்கை ஃபுல்லி கவர் பண்ணல என்றால் அது உங்க பிரெயின்ல ஆக்டிவாக இருக்கும். அதனால தான் டீச்சர்ஸ் சில நேரங்களில் இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸை ஹாஃப்வேவில் நிறுத்துவார்கள், தாக்கி மாணவர்கள் அதை ரிகால் செய்யவும் மீண்டும் ரிவைஸ் செய்யவும் தூண்டப்படுவார்கள். 3வது ஆங்கர் பாய்ஸ். முதல் தகவல் கட்டுப்படி உங்கள் முடிவுகளை அமைக்கிறீர்களா? இதுதான் ஆங்கரிங் பயஸ். உதாரணமாக நீங்கள் ஒரு மொபைல் போன் வாங்க ஆன்லைன் ஸ்டோர்ல பார்த்தால் அதன் ஆரம்ப விலை 50,000 ரூபாய் என்று இருந்தால், பிறகு டிஸ்கவுண்ட் வைத்து 40,000 ரூபாய் என்று காட்டினால் அது ஒரு சிறந்த ஆஃபர் போல தோன்றும். ஆனால் உண்மையில் அந்த போன் விலை 40,000 ரூபாய் தான். ஆனால் ஆரம்பாஞ்சர் பிரைஸ் 50,000 ரூபாய் உங்கள் முடிவை பாதிக்கும். 4வது கன்ஃபர்மேஷன் பயஸ். நம்முடைய ஒப்பீனியனை சப்போர்ட் செய்யும் தகவல்களை மட்டுமே அக்செப்ட் செய்வோம். மற்ற ஆப்போசிட் இன்ஃபர்மேஷனை இக்னோர் செய்வோம். உதாரணமாக நீங்கள் ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டியை சப்போர்ட் செய்தால் அவர்கள் செய்யும் குட் திங்ஸை மட்டும் கவனிப்பீர்கள். ஆனால் எதிர்மறை தகவல்கள் வந்தால் அதை ஃபேக் நியூஸ் என கருதுவீர்கள். இது கன்ஃபர்மேஷன் பயஸ் என்பதன் காரணமாக நடைபெறுகிறது. 5வது பார்டர் மெயின் ஆஃப் பெனாமென். ஒரு புதிய கார் வாங்க நினைத்தால் நீங்கள் சாலையில் செல்லும் போது அதே கார் மாடல் அதிகமாக காணும் போக்கு ஏற்படும். இது ஃப்ரீக்குவன்சி எல்லூஷன் என்பதன் விளைவு. நாம் எதை பற்றி திங்க் செய்கிறோமோ அதே விஷயம் நமக்கு ரிப்பீட்டட்லி அப்பியர் ஆகும் போல தோன்றும். 6வது தி ஹாலோ எஃபெக்ட். பிரதிநிதிகள் முதல் மதிப்பை நியத்திகரிக்கிறது. ஒருவர் நல்ல தோற்றம் அல்லது நல்ல உடை இருந்தால் அவர்களை நம் மூளையில் ஸ்மார்ட் அல்லது கிண்ட் என நினைக்கிறோம். உதாரணமாக ஒரு இன்டர்வியூக்கு சென்றால் உங்கள் ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் மிக முக்கியமானது. நீங்கள் நீட்லி ட்ரெஸ்டாக இருந்தால் நீங்கள் கான்ஃபிடென்ட் அண்ட் கேப்பபிள் என பர்சீவ் செய்யப்படுவீர்கள். 7வது தி ஃப்ரேமிங் எஃபெக்ட். ஹவ் யூ பிரசன்ட் சம்மதிக்கிறோம் என்பதற்கு மிகவும் முக்கியத்துவம் உண்டு. உதாரணமாக ஒரு டாக்டர் சொன்னார் என்று நினைக்கவும். ஆப்ஷன் ஏ இந்த சிகிச்சைக்கு 90% வெற்றிக்கு உள்ளா வைக்கும். ஆப்ஷன் பி திஸ் சர்ஜரி ஹேஸ் a 10% ஃபெயிலியர் ரேட். இரண்டும் ஒரே தகவல் தான், ஆனால் ஆப்ஷன் ஏ மிகவும் பாசிட்டிவாக உணர்த்தும். அதனால் பேஷண்ட்ஸ் அதை அதிகம் ப்ரிஃபர் செய்வார்கள். 8வது தி பிக்மாலியன் எஃபெக்ட். எக்ஸ்பெக்டேஷன் ஷேப்ஸ் ரியாலிட்டி. நாம் ஒருவரிடம் ஹை எக்ஸ்பெக்டேஷன்ஸ் வைத்திருந்தால் அவர்கள் பெட்டர் பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்க தொடங்குவார்கள். உதாரணமாக ஒரு டீச்சர் ஒரு மாணவர் மிகப்பெரிய சக்சஸ் ஆகுவார் என்று நம்பினால் அவர்கள் எக்ஸ்ட்ரா மோட்டிவேஷன் கொடுத்து அந்த மாணவர் நல்ல பெர்ஃபார்மன்ஸ் காட்டும். 9வது ஸ்பாட்லைட் எஃபெக்ட். நோ ஒன் நோட்டீஸ் யூ ஆஸ் மேட்ச் யூ திங்க். ஆனால் உண்மையில் மக்கள் உங்கள் மீது அதிக கவனம் செலுத்துவதில்லை. உதாரணமாக உங்கள் ட்ரெஸ் அழுக்காக இருக்கிறது அப்படி என்று நினைத்தால் பப்ளிக்ல இருக்கிறவர்களுக்கு அது பெரிய விஷயம் அல்ல. இதுதான் ஸ்பாட்லைட் எஃபெக்ட். 10வது திருப்புதல் கோட்பாட்டு. கோட்பாட்டு 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 ஸ்ட்ரென்த் கோட்பாட்டு 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 தருய கோட்பாட்டு தீ கோட்பாட்டு சொன்ன கோட்பாட்டு ஹாஸ் கோட்பாட்டு சென்னை கோட்பாட்டு 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 சென்னைய கோட்பாட்டு திரு கோட்பாட்டு கோட்பாடு தேவன் கோட்பாடு கேனட கோட்பாடு மன கோட்பாடு தி கோட்பாடு கன்னட கோட்பாடு கோட்பாடு சேனன கோட்பாடு தயமன கோட்பாடு டே கோட்பாடு அண்டன கோட்பாடு இந்த கோட்பாடு மனை கோட்பாடு கேனன கோட்பாடு தி கோட்பாடு கன கோட்பாடு கார கோட்பாடு கேனன கோட்பாடு சேனன கோட்பாடு கரு கோட்பாடு மாம் கோட்பாடு மனம் ஷூஷ் கின் கோட்பாடு கேட் கோட்பாடு கோட்பாடு இனான கோட்பாடு 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 தி கோட்பாடு மன கோட்பாடு கோட்பாடு ஷைன கோட்பாடு கோட்பாடு இந்த கோட்பாடு
கணினியான கோட்பாடு 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 அண்ணன் கோட்பாடு நெக் கோட்பாடு 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 கோட்பாட்டுக்கு உதாரணமாக ஒரு சேல்ஸ்மேன் ஒரு ஃப்ரீ சாம்பிள் கொடுத்தால் நீங்கள் அதை வாங்க எமோஷனலி கம்பேல்ட் ஆகிறீர்கள். இது மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜிஸில் அதிகம் பயன்படுத்தப்படும் உளவியல் உத்தியாகும். இந்த 10 மன மோட்சங்கள் உங்கள் நாள்தோறும் வாழ்க்கையில் உங்களை விரைவாக செய்ய உதவும். இந்த உத்திகளை புரிந்து கொண்டால் நீங்கள் பெட்டர் டெசிஷன்ஸ் எடுக்கலாம், மார்க்கெட்டிங் அண்ட் அட்வர்டைசிங் ட்ராப்ஸை தவிர்க்கலாம், மேலும் உங்கள் மைண்ட் செட்டை மேம்படுத்தலாம். இது பற்றிய வீடியோ கான்டென்ட் உங்களுக்கு வேண்டுமா அல்லது இதை ஸ்டோரி டெல்லிங் ஃபார்மேட்ல யூடியூப் ஸ்கிரிப்டாக மாற்ற வேண்டுமா?